திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை தொடர்ச்சியில் இரவு பெய்த மழையால் செங்கம் செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. செய்யாற்றில் ஆர்ப்பரித்து வரும் வெள்ளப்பெருக்கால் செங்கம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அனைத்து ஏரி குளங்களும் தனது முழு கொள்ளளவை எட்டும் என்பதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் எதிரே மதுபோதையில் சாலைக்கு நடுவே அமர்ந்து ரகளையில் ஈடுபட்ட போதை ஆசாமியால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளான நிலையில் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்ற காவலரிடம் முடிந்தால் தன் மீது வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று போதை ஆசாமி வாக்குவாதத்தில் ஈடுபட்டது சற்று சலசலப்பை ஏற்படுத்தியது. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டத்திற்குட்பட்ட குளமாணிக்கம், மாவட்டக்குடி, திருநெல்லி, காவல் ஆகிய பகுதிகளில் புதிதாக கட்டப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் நிதி மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட பொது விநியோக கட்டிடங்களை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷவந்தியம் அருகே உள்ள பாசார் கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமையான ஏரிக்கரை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கூழ் ஊற்றும் திருவிழாவில் கிராமத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பெண்கள் முத்துமாரி அம்மனுக்கு வேண்டுதல் வைத்து கூழ் ஊற்றும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கள்ளக்குறிச்சி, மாவடிப்பட்டு, கல்வராயன் மலையில் வெள்ளிமலை, கரியலூர், மாவடிப்பட்டு, கொடுந்துறை, குண்டியானத்தம் உள்ளிட்ட 20 கிராமங்களுக்கு மேல் பரவலாக மழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் குளிர்ச்சியான சூழலும் ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் முக்குளத்தோர் முன்னேற்ற சங்கம் சார்பில் வடக்கு வாசல் செல்லியம்மன் ஆலயத்தில் பூச்சொரிதல் விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக முருகன் கோவிலில் இருந்து பெண்கள் பூத்தட்டுகளை ஏந்தியவாறு வீதி உலா வந்து அம்மனிடம் வைத்து வழிபாடு செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அங்கிருந்த பக்தர்கள் இங்குள்ள அம்மன் குழந்தை வடிவில் வந்து பல அதிசயங்களை நிகழ்த்தியதாகவும் வேண்டிய வரங்கள் இங்கு அனைத்தும் கிடைத்ததாகவும் நிகழ்ச்சி தெரிவித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே முத்தனம்பட்டி கிராமத்தில் முறையான கழிவுநீர் கால்வாய் அமைக்காததால் 6 மாதங்களாக கழிவுநீர் தெருக்களில் தேங்கியதால் குழந்தைகளுக்கு அம்மை நோய் உள்ளிட்ட தொற்று நோய்கள் பரவுவதாகவும் முதியவர்கள் உள்ளிட்டோர் நாள்தோறும் சிரமத்திற்குள்ளாவதாகவும் வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று இரவு பெய்த கனமழையால் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி 10வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீர்வரத்து குறைந்து சீராகும் வரை சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே லேசான மழையுடன் கூடிய அடர்ந்த மேகமூட்டம் சூழ்ந்தும் கடும் குளிர் நிலவி வந்ததால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மேலும் வாகன ஓட்டிகள் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி பயணித்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த சித்தேரி மலைப்பகுதியான கலசப்பாடி, அரசனத்தம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் காற்றாற்று வெள்ளம் உருவெடுத்து மலைகளின் இடுக்கில் உள்ள ஆற்றில் வெள்ளம் பாய்ந்து ஓடியது. இதனால் வாச்சாத்தி பகுதியின் அடிவோரத்திலிருந்து மலைப்பாதை வழியாக செல்லக்கூடிய அரசனத்தம், கலசப்பாடி, அக்கரை காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தங்கள் குடியிருப்புகளுக்கு ஆற்றை கடந்து செல்ல முடியாமல் தவித்தனர். எனவே இந்த 7 கிராம மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் தார் சாலை அமைக்க வேண்டும், அதேபோன்று ஆற்றை கடந்து செல்ல பாலம் அமைக்க வேண்டும் என்பது கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.